தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸ் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்முடன் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் SC/ST சங்கத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் கதிரவன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக இந்த பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு முறை சரியாக பின்பற்றப்படவில்லை. ஏற்கனவே அரசின் ஆணைகள் பல்வேறு அறிவுறுத்தல்கள் இருந்த போதிலும் இந்த இடஒதுக்கீடு தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் நிலுவில் இருப்பதாகவும் இதற்கான காரண காரியங்கள் என்ன, வேண்டுமென்றே அரசு செயல்படுத்த மறுக்கிறதா அல்லது உண்மையான நிலவரம் என்ன என்பன போன்ற பல்வேறு கேள்விகள், விமர்சனங்கள், கருத்துக்கள் இதன் மீது தொடர்கின்றன. இது குறித்து நாம் பேராசிரியர் கதிரவனிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நன்றி. நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் உங்களுடைய சங்கம் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் SC/ST சங்கத்தின் மாநில தலைவராக இருக்கீங்க. அதில் இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படவில்லை. இடஒதுக்கீடு என்றவுடன் ஏதோ நேற்று அமலுக்கு வந்ததாக இல்லை. இது நீண்ட நெடுங்கால ஒரு விஷயம். நீண்ட நெடுங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு விவகாரத்தில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தவில்லை, சரியான முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை அப்படின்னா உங்களுக்கு கோரிக்கைகள் முன்னிச்சு தொடர்ந்து நீங்கள் இதற்கான விஷயங்களை முன்னெடுத்து வரீங்க. உண்மையில் என்ன நிலவரம் சார்? என்ன இதுக்கான காரண காரியங்கள் என்ன? தமிழகத்தில் இடஒதுக்கீடு என்பது இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்டதில்லை. கிட்டத்தட்ட தமிழகத்தை ஆண்ட நீதி கட்சியிலிருந்து உருவாகினதிலிருந்து இடஒதுக்கீட்டிற்காக, சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சி 1921 முதல் முறையாக இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வராங்க. அதில் முதல் இடஒதுக்கீடு, இரண்டாம் ஒதுக்கீடு, மூன்றாம் ஒதுக்கீடு அப்படிங்கிற முறையில் தான் ஜிஓ அரசாணைகளை நியமித்து ஒவ்வொரு வகையில் போட்டுக்கிட்டு வராங்க. ஆனால் இந்த சொல்ல போகின்ற இந்த இடஒதுக்கீட்டு முறையானது கிட்டத்தட்ட அந்த முதலாவதாக இருக்கட்டும், இரண்டாவதாக இருக்கட்டும், இதில் எதுலேயுமே பட்டியலின மக்களுக்கு என்று தனியான இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், முதல் வகுப்பு வாரி ஆணை, இரண்டாவது வகுப்பு வாரி ஆணை, மூன்றாவது வகுப்பு வாரி ஆணை அப்படின்ட்டு 21 ஆரம்பித்து 28 வரைக்கும் 3 வகுப்பு வாரி ஆணைகள் தமிழக அரசால் நீதி கட்சியால் உருவாக்கப்படுகின்றது. அந்த அரசாணைகளில் பட்டியலின மக்களுக்கென்று தனியாக இருக்கின்றதா எதுவுமே இல்லை. பிராமணர் அல்லாதோர், ஐரோப்பியர், ஆங்கிலேயர், ஐரோப்பியர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் அவர்களுக்குத்தான் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுக்கிட்டு இருந்ததுக்கோ இல்லைய, மற்றபடி அதில் நீதி கட்சி இருந்த டைமில் அந்த 20களிலிருந்து கிட்டத்தட்ட 50 இந்தியா சுதந்திரம் கிடைக்கின்ற வகையில் வரும் வரையில் அந்த பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு என்றால் இல்லவே இல்லைங்க. இதுதான் உண்மை. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 20களில் ஆரம்பிக்கப்பட்ட போது பிராமணர் அல்லாதோர், ஐரோப்பியர் அல்லாதோர் போன்ற முழக்கங்களை முன்வைத்து அந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டது 2025 வரை. ஆனால் அந்த இடஒதுக்கீடு என்பது மிக முக்கியமாக பட்டியல் இனத்தவர்களுக்கானது தான். ஆனால் அது சரியாக ஃப்ரேம் பண்ணல, சரியாக கொடுக்கல. 20களிலிருந்தே பட்டியல் இனத்தவருக்கு கொடுக்கவே இல்லைங்க. ஏன்னா அதில் ரொம்ப சரி தெளிவாக சொல்லி அந்த முழக்கம் ஏன் முன்வைக்கப்படவில்லை? அதாவது பிராமணர் அல்லாதோர் அப்படின்னு நீதி கட்சி அந்த முழக்கங்களை முன்வைத்த போதே இது தொடர்பாக யாருமே ஒரு கோரிக்கைகளையோ இல்லை ஆலோசனை போன்ற விஷயங்கள் அப்போது அந்த காலகட்டங்களில் அரங்கேற்றப்படவில்லை அல்லது அரங்கேறவில்லையா? நீதி கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பண்டிதர் அயோத்திதாசர், தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் இவர்கள் ஆதி திராவிடர் மகாஜன சங்கம் என்று சங்கத்தை ஆரம்பித்து அந்த சங்கத்தின் மாநாடு இன்றைய இருக்கின்ற நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்றதுங்க. அன்றைக்கே அவர்கள் 10 அம்ச கோரிக்கைகள் கொடுக்குறாங்க, இடஒதுக்கீடு வேணும் என்றுட்டு. ஆனால் எங்களோட குற்றச்சாட்டு என்னவென்றால் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வந்தாங்க பட்டியலின முன்னோர்கள். தாத்தா அயோத்திதாசர், இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா, சுவாமி சகஜானந்தா அவர்கள் எல்லாமே தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் வந்தார்கள். ஆனால் இந்த நீதி கட்சி முதல் வகுப்பு வாரி ஆணையமாக இருந்தாலும் சரி, இரண்டாவது வகுப்பு வாரி ஆணையாக இருந்தாலும் சரி, மூன்றாவது இதில் பிரதிநிதித்துவம் கொடுக்கவே இல்லை. தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வட்டமேஜை மாநாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடன் இணைந்து அங்கு வலியுறுத்தியதன் வழிவாக இந்திய அரசியல் சட்டத்தில் அது இயற்றப்பட்டது பாபா சாஹேப் அம்பேத்கரால். அதற்கப்புறம் தான் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டு
பட்டியலின மக்களுக்கு என்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்பயே நிறைய கருத்து மோதல்கள் உருவானது தான் உருவானது. மாநாட்டிலே இது தொடர்பாக கண்டிப்பாக உருவாக்கப்பட்டதுதான். இந்த உருவாக்கப்பட்ட அரசாணையும் என்ன ஆயிடுச்சு, செண்பகம் கேஸ், அந்த கேஸில் தமிழகத்தில் இருந்து தான் இது வந்து அனைத்து மக்களுக்குமான இது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அதில் அமெண்ட்மெண்ட்டே ஃபஸ்ட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம்னா தமிழகத்தின் முயற்சியால் தான் வருது. ஆனால் அந்த முயற்சி கூட பட்டியலின மக்களுக்கானது கிடையாது. அது முழுக்க முழுக்க பிற்படுத்தப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் முன்னேறிய வகுப்பினருக்குமான இடஒதுக்கீடாக தான் இருந்தது. இந்த இடஒதுக்கீட்டு ஆர்டிக்கலில் கான்ஸ்டியூஷனில் 2-3 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பாகம் அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்ட்டு அந்த பாகம் இருக்குது. அந்த பாகத்தில் தான் இந்த ஆர்டிக்கிள் 16/4A 16 வகுப்பு வருதுங்க. அதில் என்ன தெளிவாக சொல்லுதுன்னா, பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடை அந்த ஆர்டிக்கிள் உறுதி செய்கின்றது. அந்த பட்டியல் அதையும் தெளிவாக என்ன செய்கிறது, என்ட்ரி லெவல்லையும் சரி ப்ரொமோஷன்லையும் சரி இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படுகிறது. இடஒதுக்கீடு அங்கே ஆர்டிக்கிள் 16ல் உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக சில வழக்குகள் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தொடுக்கப்படுகின்றன. இந்த வழக்குகளால் இது நிறுத்தப்படுகிறது. குறிப்பிட்ட அந்த வழக்குகள் சொல்லுங்க. இப்போ இந்த குறிப்பாக இந்த பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறாங்க. இதுவும் தமிழகத்திலிருந்து தான் உருவாக்கப்படுகிறது. அப்படி என்னன்னா, ஒரு முன்னேறிய ஃபார்வர்டு பகுதியிலிருந்து அப்படின்னா அந்த ஜென்ரல் டர்ன் அதில் வேலைவாய்ப்பு பெற்றவர், பொது பிரிவில் வேலைவாய்ப்பு பெற்றவர், கம்யூனிட்டியிலிருந்து சொல்றீங்க இல்லை, பொது பிரிவில் வேலைவாய்ப்பு பெற்ற ஒரு பின்தங்கிய வகுப்பினர். ஓகே, அவர் கம்யூனிட்டி வைஸ் பேக்வேர்டு. ஓகே, பேக்வேர்ட் கம்யூனிட்டி, அது இல்லைன்னா ஓபிசி கம்யூனிட்டி. ஓகே, ஆனால் அவர் வந்து எங்கே செலக்ட் ஆகுறாரு, முன்னேறிய வகுப்பினர் பகுதியில் செலக்ட் ஆகுறாரு, பொது பிரிவில் செலக்ட் ஆகுறாரு. அவர் வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் வழக்கு தொடங்குறாரு. எப்படி செலக்ட் ஆகுறாருக்கு? அது என்ன டேர்ம் சார் அது? பேஸ்ட் ஆன் த மார்க். ஓகே, பேஸ்ட் ஆன் த மார்க். அவர் பின்தங்கிய வகுப்பினராக இருந்தாலும் ஓகே, பொதுப்பட்டியலில் அவர் செலக்ட் ஆகி வராரு. அவரோட ப்ரொமோஷனில் என்ன ஆகுது, அவர் கூடவே அவர் இனத்தை சேர்ந்த ஒரு பின்தங்கிய வகுப்பினர் கோட்டாவில் ரிசர்வேஷனில் வந்ததுனால அவருக்கு ப்ரொமோஷன் ஈஸியாக முன்னாடியே கிடைச்சிருது. ஓகே, முன்னேறிய வகுப்பினர் பிரிவில் பொது பிரிவை விட கோட்டாவில் வந்ததுனால், ரிசர்வேஷனில் வந்ததுனால அவருக்கு இடஒதுக்கீட்டில் முன்னாடியே வேலைவாய்ப்பு ப்ரொமோஷன் கிடைத்து விடுது, பதவி உயர்வு கிடைத்து விடுது. அப்போ அவர் வந்து கேஸுக்கு போகிறார். அதிக மதிப்பெண் பெற்றதனால், நான் பின்தங்கிய வகுப்பினராக இருந்தாலும் அதிக மதிப்பெண் பெற்றதனால் நான் வந்து பின்தள்ளப்பட்டேன், என்னோட இனத்தை சேர்ந்தவரே அவர் வந்து ரிசர்வேஷனை இடஒதுக்கீடை அனுபவிப்பதால் அவர் என்னை விட முன்னேறி பதவி போயிட்டார், அதனால் அதிக மார்க்கு எடுத்தது என்னோட தப்பா அப்படின்ட்டு அவர் போகிறார். அப்போ தான் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பாணையை கொடுக்குதுங்க. எந்த ஆண்டு சார்? கிட்டத்தட்ட 2020 வந்து தீர்ப்பை கொடுக்குதுங்க. ஆனால் இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக நடந்து 2020 தீர்ப்பு வருதுங்க. அது வந்து தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, தமிழகத்தை வைத்து மற்ற பஞ்சாப், உத்தரகண்ட் அந்த மாநிலங்களில் இருந்த இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை வைத்து வழக்கு வருதுங்க. இப்போ இதில் என்னென்னா, தீர்ப்பு வழங்கியது உச்சநீதிமன்றம் 2020. வழக்கு தொடுத்தவர் பின்தங்கிய வகுப்பினர், பேக்வேர்ட் கம்யூனிட்டி. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, ஒட்டுமொத்தமாக பதவி உயர்வில் இடஒதுக்கீடு யாருக்குமே கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணிடுது. அனைத்து தரப்பினருக்கும் பொது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் அனைவருக்கும் இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிடுதுங்க. இதனால் மிகவும் பாதிக்கப்படுவர்கள் யாருன்னா பட்டியலினத்தவர், எஸ்சி எஸ்டி தான். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தமிழகத்தில் மேல்முறையீடு செல்லலையா, இந்த தீர்ப்போட பாதிப்பு மேல்முறையீடு செய்துதான் அந்த 20 ஃபைனல் ரிப்போர்ட் வந்துடுது. அதற்கு மேல் போக முடியவில்லை.
அதற்கு மேல் போகிறதுக்கு வழி இல்லை. தமிழக அரசு நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் என்று கடந்த 4-5 வருடங்களாக சொல்லுகின்றது. ஆனால் செல்லவில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? செல்வதற்கான கிரவுண்ட் இருக்கு. ஆனால் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஏற்கனவே பதவி உயர்வு பெற்ற பட்டியல் இனத்தவரை எல்லாத்தையுமே டீப்ரமோட் பண்ணிட்டாங்க, கீழிறக்கம் செய்து விட்டனர். ஸோ இது முதல் பாதிப்பு பட்டியல் இனத்தவருக்கு. அதையும் எப்போ இருந்து கால்குலேட் பண்ணிட்டாங்கன்னா 2003 கால்குலேட் பண்ணிட்டாங்க. அப்போ இன்று ஒரு தாசில்தாராகவோ இல்லது ஒரு டிஆர்ஓவாகவோ பெரிய அவலம் இல்லையா? ஆமாம், ஒரு இன்ஜினியராகவோ சூப்பரண்ட் இன்ஜினியராகவோ இருக்கின்றவர்களை ஒரு 4 கீழிறக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க என்ட்ரி லெவலில் இப்போ வந்துட்டாங்க. ஸோ ஒரு தாசில்தார் திருப்பி ஓஏல உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு அரசு. இது முழுக்க பட்டியல் இனத்தவருக்கு இந்த 4 வருடங்களாக பல்வேறு துறைகளில் பெரிய பதவி இறக்கம். எத்தனை பேர் சார் இது மாதிரி பதவி இறக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள்? சும்மா ஒரு உதாரணத்தை எண்ணிக்கையில் கேட்குறேன். கிட்டத்தட்ட ஒரு பொதுப்பணித்துறையில் மட்டும் வச்சுக்கிங்களேன். பொதுப்பணித்துறையில் இப்போ ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டு போட்டதில் பார்த்தீங்கன்னா முதல் 100 இடங்களில் ஒருத்தர் கூட வரல பட்டியல் இனத்தவர். 100 இடங்களில் 18 நபர்கள் வந்திருக்க வேண்டும். ஆனால் ஒருத்தர் குடும்பம் வரல. 134வது இடத்துல வராங்க. அப்போ என்ன ஆகுது? 200 நபர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அந்த பட்டியலை போட்டிருக்காங்க. அப்போ இந்த பட்டியல் இனத்தவர்கள் எல்லாம் எங்கே சீனியரில் வராங்கன்னா கடைசியில் வராங்க. 200 கிட்ட வராங்க. 150க்கு மேலே தான் பட்டியல் இனத்தவர்கள் வராங்க. ஏன் வராங்கன்னா மதிப்பெண் அடிப்படையில் தான் இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பதவி உயர்வு இடஒதுக்கீடு மதிப்பெண்ணில் தான் கொடுக்கணும். ஓகே, மதிப்பெண்ணில் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ மதிப்பெண்ணை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக ஒரு என்ட்ரி லெவலில் ரோஸ்டர் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிடி ஜென்ரல் 10 அதற்கான கட் ஆஃப் மதிப்பெண் போட்டிருப்பாங்க. ரெண்டாவது பிசி பிற்படுத்தோட்டவருக்கான மதிப்பெண், மிகவும் பிற்படுத்தோட்டவருக்கான கட் ஆஃப், பட்டியலினத்திற்கான கட் ஆஃப், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான கட் ஆஃப், இதுதான் போட்டிருப்பாங்க. இந்த மார்க்கின் அடிப்படையில் மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் பதவி உயர்வு கொடுக்கணும்னா பட்டியலினத்தவருக்கு 81% மக்கள் வேலை பெற்ற பிறகுதான் பட்டியல் இனத்தவர் உள்ளாரே வர முடியும். அது மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழக அரசு உருவாக்கி விட்டது. போயிருக்கணும், அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். ஆனால் போகவில்லை. எண்ணிக்கை அடிப்படையில் கேட்டேன் சார். ஆமாம், எண்ணிக்கை அடிப்படையில் கேட்டேன். இந்த பதவி இறக்கம் பெறப்பட்டதில் எண்ணிக்கை அடிப்படையில் சும்மா ஒரு உதாரணத்துக்காக கேட்குறேன். கண்டிப்பாக அந்த இது இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதே தான் நான் அந்த பொதுப்பணி துறையிலேருந்து தான் சொல்கிறேன். நான் பொதுப்பணித்துறையில் அவங்க லிஸ்ட்டு போட்டதில் பிற்படுத்தப்பட்டவர்கள் 125 எண்ணிக்கைங்க. அவர்கள் கிட்டத்தட்ட 64% பதவி உயர்வு பெற்றிருக்கின்றார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் 47 பேர் 24% பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள். பட்டியல் பிரிவினர் 16 பேர் இருக்க வேண்டும். ஆனால் 8% தான் இருக்குது பதவி உயர்வு பெற்றிருக்காங்க. அது 200ல் நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க, 200ல். ஸோ கிட்டத்தட்ட அவர்கள் பாதிக்கு மேற்பட்டவர்கள் பதவி இறக்கம் பண்ணியிருக்காங்க. இது பொதுப்பணி பிடபிள்யூடியில் எடுத்த ஒரு துறை. உள்துறை ஆண்டுகள் அந்த பதவி உயர்வில் இருந்தாங்க சார். அவங்க சும்மா கிளாரிட்டிக்காக கேட்குறேன். கிட்டத்தட்ட 15-20 வருடங்களாக அந்த பதவி உயர்வில் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அவலம்! 20 ஆண்டுகளாக ஒரு கசட் ரேங்க்லன்ட்டு திருப்பியும் ஓஏனா என்ன சார்? 36 பேர் அந்த லிஸ்ட்டில். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 194 உதவி பொறியாளர்கள். இந்த 194 உதவி பொறியாளர்களில் 36 பேர் பயனடைந்திருக்க வேண்டும். ஆனால் வெறும் 8 பேர் தான் பயனடைந்திருக்காங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28 பேருக்கு அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது. அவர்கள் கீழே இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இழப்பு என்பதை விட பெரிய மன உளைச்சல், சம்பளம் குறைவு, எல்லாமே திரும்பி வாழ்க்கை ஆரம்பித்த மாதிரியா இருக்குமே. இது சமூக நீதிக்கு எதிரானதுங்க. ஏன்னா இடஒதுக்கீடே என்பது பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு கேடர்லையும். சின்ன கிளாரிட்டிக்காக கேட்குறேன் சார். இதை நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லையா? வாத பிரதிவாதங்களின் போது இந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்து வைக்காமலா ஒரு தீர்ப்பு வழங்கி விடுவார்கள் அவர்கள்? ஏன்னா நீதிமன்றங்கள் நீதியை வழங்குகின்றன என்று அது இப்போ ஒரு கேள்விக்குறிதாங்க. ஆனால் வாத பிரதிவாதங்களின் போது இந்த விஷயங்கள் எல்லாமே முன்வைக்கப்படவில்லையா? முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்
இதை வந்து நீதிமன்றம் சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை. பட்டியலின மக்களுக்கு பெரும் துரோகத்தை இழைத்து விட்டது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு. கோர்ட் ஆர்டர் என்ன சார் சொல்லுது? நீதிமன்ற தீர்ப்பு என்ன சார் சொல்லுது? நீதிமன்ற தீர்ப்பு இதை தாங்க சொல்லுது. தமிழக அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீடு முறையான 200 சுழற்சி முறை, ஏன்னா 2009 நம்ம 200 சுழற்சி முறை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 200 சுழற்சி முறை பதவி உயர்வில் கிடையாது. ஒன்லி இந்த என்ட்ரி லெவலில் மட்டும்தான் இடஒதுக்கீடை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லிட்டாங்க. அப்பயே நம்மளது தலைமைச் செயலாளர் வந்து 2020 நாங்கள் உடனடியாக செயல்படும், அது எங்களுக்கு 1 வருடம் கால அவகாசம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அனைவரையுமே பதவி இறக்கம் செஞ்சிட்டாங்க. ஒவ்வொரு துறையிலையும் பதவி இறக்கம் செஞ்சுக்கிட்டே வந்துட்டாங்க. இதுதாங்க தற்போதைய நிலை. இப்போ எங்களுடைய கோரிக்கை என்ன? இது வந்து இன்ற நேற்று வந்ததில்லைங்க. தமிழக அரசுக்கிட்ட மட்டும் இந்த பிரச்சனை கிடையாதுங்க. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இந்தியா முழுவதிலும் இந்த பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இதே நடைமுறை இருந்துக்கிட்டு இருக்கு. இதற்காக தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே மக்கள் பட்டியலின மக்கள் போராடி பாராளுமன்றத்திலும் பரிமாறி 77 அமெண்ட்மெண்ட் ஆணையை வாங்கினாங்க. எப்போனா 93 1993 95 1995 77வது சட்ட திருத்தம் உருவாக்கப்பட்டது. அந்த சட்ட திருத்தம் எதில் உருவாக்கப்பட்டது? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 93 அமெண்ட்மெண்ட் வந்துருச்சுன்னு சொல்றீங்க. 95 20 தான் இந்த தீர்ப்பு முரணா இருக்கு. அதை தான் சொல்றாங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் எதை கேன்சல் பண்ணிச்சுன்னா தீர்ப்பை இந்த 200 புள்ளி சுழற்சி முறையை கேன்சல் பண்ணிடுச்சு. ஆனால் இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிக்கிள் 16 அதில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டாடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பதவி உயர்வில் பட்டியலினத்தவருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று சட்ட திருத்தம் கொண்டாடுறாங்க. எப்போ 95 77வது சட்ட திருத்தம் அதையே ஃபாலோ பண்ணி 2001 85வது சட்ட திருத்தம் கொண்டாந்து அதை உறுதிப்படுத்துகிறாங்க. பதவி உயர்வில் இடஒதுக்கீடை அப்படியே அடுத்த இதில் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய கூட்டுக்குழு நாங்கள் வந்து தமிழக அரசிடம் திரும்ப கடந்த 2-3 வருடங்களாக நாங்கள் கோரிக்கை வைப்பது என்னென்னா 200% சுழற்சி முறையை தான் அரசு உச்ச நீதிமன்றம் கட்டுப்படுத்தியிருக்கு, கேன்சல் பண்ணியிருக்கு. ஆனால் நாங்கள் கேட்பது பாராளுமன்றத்தால் சட்டம் திருத்த 77வது 85வது சட்ட திருத்தத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த சட்ட திருத்தத்தை பக்கத்தில் இருக்கின்ற அண்டை மாநிலங்கள் அந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள 95 அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் பரிந்துரை பண்ணோ இல்லை அமல்படுத்த பண்ணுற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இல்லை, அதை வந்து பாராளுமன்றம் என்ன சொல்லிச்சு, அந்தந்த மாநில அரசுகள் அவர்கள் செயல்படுத்தலான்னு சொல்லிடுச்சு. ஒரு பாராளுமன்றத்தால் சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அந்த சட்டத்தை கேள்விக்குள்ளாக்குவது உச்ச நீதிமன்றம் கிடையாது. உச்ச நீதிமன்றம் இந்த சட்டத்தை கேள்விக்குள்ளாக்கல, அந்த மாநிலங்கள் அமல்படுத்திக் கொள்ளலாம். மாநிலங்கள் அமல்படுத்தி அதில் என்ன பிரச்சனை? இப்போ ஏன் இவங்க அமல்படுத்தாமல் இருக்காங்க? இவர்கள் ஏன்? அதுதான் இப்போ எங்களோட கேள்வி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு சட்ட திருத்தம் கொண்டாச்சு, சட்டம் இயற்றியாச்சு பாராளுமன்றத்தால். அந்த பாராளுமன்ற சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை மாற்றம் செய்யவோ எதற்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது. தமிழக சட்டமன்றத்திற்கு உரிமை இல்லாத பட்சத்தில் நீங்கள் பதவி ஏற்கிறப்ப என்ன செய்கிறீங்க? முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் பதவி ஏற்கிறப்ப இந்தியன் சட்டத்தின் பால் அப்படின்ட்டு பதவி ஏற்கிறவங்க இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் இப்போ அரசு என்ன செஞ்சிருக்கு, இந்த சட்டத்தின் உண்மைத்தன்மையோ இல்லைன்னா அதை பற்றி நாங்கள் ஒரு குழுவை அமைத்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறோங்கிறது இந்திய பாராளுமன்ற சட்டத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தின் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை காண்பிக்கிறது. இப்போ இந்த குழு அமைத்து நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிறோம்னு சொன்ன எந்த ஆண்டு? இப்போ கடந்த வாரம் சொல்லியிருக்கு இந்த அரசு தமிழக அரசு கடந்த வாரம் ஓய்வு பெற்ற நீதிபதி சட்ட திருத்தத்தில் வந்து இவர்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? நம்ம வேற எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அப்படிதான் எங்களோட புரிதல் வருது. ஒரு பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டத்தையே நீங்க கேள்விக்குறியாக்குற மாதிரி இல்லை இருக்கு. இதுல
இல்லை, ஒரு வாதத்திற்காக கேள்விக்குள்ளாக்கலாம், அதை ஆய்வுக்குட்படுத்தலாம், நாங்கள் வந்து ஆலோசனை மேற்கொள்ளலாம் சொல்லலாம். அதற்கு அதிகாரம் இல்லை. இது இடஒதுக்கீடு இல்ல, தொடர்பாக அதுக்கு தமிழக அதிகாரம் கிடையாது. இடஒதுக்கீடும் பிரிக்க முடியாதது. அப்ப இதில் வந்து இப்படியான சுணக்கம் காட்டுவதற்கான காரணம் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்பதான் செய்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் எங்களோட கேள்வி என்ன வருதுன்னா, இந்த சமூக நீதி அரசில் ஆதி திராவிடர்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா? சமூக நீதியில் ஆதி திராவிடர்கள் இருக்கின்றார்களா இல்லையா? சமூக நீதி அரசு என்றுதான் தன்னை சொல்லிக் கொள்ளுது. அப்ப இது வந்து பட்டியலின மக்களை ஒதுக்கி விட்டு மற்றவர்களுக்கான 2020 உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து இதுக்கு சம்பந்தமே இல்லை. இதற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர்கள் சொல்லுவது 200 சுழற்சி முறை ரோஸ்டர் தான். முற்றிலும் வேறு, அது முற்றிலும் வேறு. இது 16/4A பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அடிக்கேட் ரெப்ரசன்டேஷனை இல்லைன்னா நீங்கள் கொடுத்துடலாம், போதிய பெருமக்கள் இல்லைன்னா நீங்கள் கொடுத்துடலாம் அப்படின்றது தான் அது பாராளுமன்றத்தை சட்டம். ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இவர்களுக்கு ஏன் இந்த தயக்கம்? கடந்த 5 வருடங்களாக திருப்பி பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அங்கே கேள்வி கேட்டிருக்காங்க சட்டமன்றத்தில். கடந்த சட்டமன்ற மானிய கோரிக்கையிலும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் சிந்தனை செல்வனாக இருக்கட்டும், இவர்கள் தொடர்ந்து நெருக்குதல் கொடுத்துட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இந்த இதை எங்கள் அலுவலர்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் இவர்களுக்கு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் எந்த வித வயலேஷன் பண்ணல, இருக்கின்ற சட்டத்தை மீறி யாரும் கேட்கவில்லை, இருக்கின்ற சட்டத்தில் கொடுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இதில் என்னென்னா, இந்த 200 ஸ்கேல் பாயிண்டில் முதல் 10 இடங்களில் 2 இடங்கள் பட்டியலினத்திற்கு வரும். முதல் 2 இடங்கள், 2வது இடம் எஸ்சின்னு கொடுத்துருக்கோம், எஸ்சிஏன்னு கொடுத்துருக்கோம், 6வது இடம் திருப்பி எஸ்சிக்கு இருக்குது. இந்த 2 இடங்கள் தான் வரப்போகுது. மற்ற இடங்கள் எல்லாமே பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், அனைவருக்குமானது. எல்லாருக்குமே பாதிப்பு, எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கு. எஸ்சிக்கு வந்து 2-4 தான், 190 196 வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் இதர சமூகத்தினர் இருக்கு. ஆனா அந்த சுழற்சி முறையில் அவர்கள் மதிப்பெண் முறையில் போடணும்னு சொல்லிட்டீங்கன்னா, மதிப்பெண்ணில் எல்லாருமே கடைசியில் இருப்பாங்க. பட்டியலினத்தவர் 1 மார்க் 1/2 மார்க் வித்தியாசத்தில் தான் எல்லாம் கடைசியில் இருப்பாங்க. அப்போ மேலே இருக்கின்ற பொது பிரிவில் இருக்கின்றவர்களும் பிற்படுத்த வகுப்பினரும், மிகவும் பிற்படுத்த வகுப்பினரும் முழுவதுமாக பயன் அடைந்த பின் தான் பட்டியலினத்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இதில் ஒரு மறைமுகமான ஒரு திட்டங்களும் இருக்குங்க. இந்த பொது பிரிவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஜென்ரல் டேர்ன். இந்த பொது பிரிவில் யாருமே முற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 1% கூட கிடையாது. எங்ககிட்ட ரோஸ்டர் இருக்குது. இந்த ரோஸ்டரில் பார்த்தீங்கன்னா, இந்த பொது பிரிவில் 31% ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு யாராவது இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடங்களை ஆக்குப்பை பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகமும் அனைவருமே பிற்படுத்தப்பட்டவர் தான், பிசி கேட்டகரி தான். ஸோ ஆப்வியஸாக பிசி எஸ்சி எஸ்டிக்கானது தான் அது. ஆமாம், பயன்பட போவதும் அவர்கள் தான். ஆனால் பதவிகள் இந்த வரப்போ பட்டியலினத்தவர் முழு யாருமே உள்ளார அந்த பதவியை அடைய முடியாத சூழ்நிலை இருக்குது. இது இப்போ நம்ம வந்து இந்த பதவி உயர்வில் இடஒதுக்கீடுங்கிறது எங்களை போன்ற ஒரு நிலைக்கு வந்தவர்கள் மட்டும் கிடையாது. பேசும்பொழுது இது ஏதோ முழுக்க எஸ்சி எஸ்டிக்கானது மட்டும்தான் அப்படின்றமான ஒரு கருத்துராக்கம் இருக்கு இல்லையா? இருக்கு. ஆனால் பெரும் பாதிப்பு பிசிக்கும் தான். இப்போ முழுக்க இடஒதுக்கீடை அனுபவிப்பவர்கள் பட்டியலினத்தவர்கள் மிகவும் கம்மி தாங்க, 18% தான். மீதி இருக்கின்ற 81% யார் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். ஆனால் இடஒதுக்கீடு என்ற முழக்கம் வரும்போதெல்லாம் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, பொதுவான தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக பாதிப்பை சுருக்க பார்க்கிறார்கள் கூட நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மை அதுதான், பாதிப்பை சுருக்க பார்க்கிறார்கள். இப்போ நம்ம வந்து அந்த 200 ஸ்கேல் பாயிண்ட்டை கேட்கவே இல்லைங்க. புள்ளி சுழற்சி முறையை பாராளுமன்றம் இயற்றிய இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. நடைமுறைப்படுத்தினீங்கன்னா பாதிப்பு வராது. இப்போ நம்மளோட நடைமுறைப்படுத்துகிறோம், அதுக்கு தான் நாங்கள் ஆராயக்குழு அமைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆராயக்குழு ஆரம்பிக்கிறோம். அது எந்த விதத்திலும் ஏற்படுதல் அப்படின்றத வாதம். இப்போ நடைமுறைப்படுத்துவதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் உறுதியாக இதில் ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது அப்படின்றது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா இதை வந்து இப்போ இது குழு போட்டு ஆராய வேண்டிய அவசியமே இல்லை.
கண்மூடித்தனமாக இதை கையெழுத்திட்டு நடைமுறைப்படுத்தப்படலாம். ஆனால் நடைமுறைப்படுத்தலை. சில ஆண்டுகளாக அந்த கோரிக்கை நீங்கள் முன்வைக்கிறீங்க, சந்திக்கிறீங்க. ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த குழு ஆராயும். இந்த குழு எப்போ ஆராய்ஞ்சு எப்போ அறிக்கை சமர்ப்பிக்கும்? உங்களுக்கே தெரியுங்க, மீடியாவில் வர்றதை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு பல்வேறு குழுக்களை நியமிச்சிருக்கு. ஆனால் அதோட ரிப்போர்ட் இது வரைக்கும் எதுவுமே கையில் கொடுக்கவே இல்லை. குறிப்பாக சொல்ல போனோம்னா மற்ற குழுக்கள் போல் இதுவும் ரொம்ப சீரியஸான விஷயம் இல்லையா? அப்படி தான் அரசு என்ன நினைக்குதுன்னு நமக்கு தெரியலைங்க. ஏன்னா கல்விக்கான ஒரு தமிழகத்திற்கு தனிமை சிறப்பு வாய்ந்த ஒரு கல்விக்குழு ஆரம்பிக்கிறோம்னு ஆரம்பித்தாங்க. அந்த கல்விக்குழுவோட ரிப்போர்ட் இன்னை வரைக்கும் வெளியே வரல. நீதிபதி சந்துரு அவர்களின் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்களின் அந்த கல்விக்குழுவில் சில பேர் பதவி விட்டு வெளியே சென்றதான் மிச்சம். உடன்பாடு இல்லைன்ட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் சந்துரு அவர்களின் குழு அறிக்கை குழுவும் வரல, அவர்கள் சமர்ப்பித்தும் வரல. சில குழுக்கள் இன்னும் சமர்ப்பிக்காமையில இருக்கின்றது. ஸோ எங்களை பொறுத்தவரை கண் துடைப்பு காலதாமதம் செய்வதற்கான வேலைகள் என்று தான் தோங்குது. பட்டியலினத்தவருக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? அதுதான் எங்களோட கேள்வி. அதே போல இன்னொன்று இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, பதவி உயர்வு சட்டமன்றத்தில் இது தொடர்பாக சிந்தனை செல்வன் மற்றும் ஜெகன்மூர்த்தி இதை பதிவு செய்தார்கள், கோரிக்கை முன்வைத்தார்கள் போது என்ன விளக்கம் தமிழக அரசு சார்பிற்கு தரப்பட்டது? எஸ், இதே தானே குழு அமைச்சிருக்கோம்? இல்லை, அவர்கள் ஏன்னா இப்போ குழு ஆரம்பித்தது கடந்த வாரம் தான் அமைச்சாங்க. ஆனால் இது சட்டமன்றம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலே நடந்ததுங்க. அதே மாதிரி பட்டியலினத்திற்கான உயர்நிலை குழுவும் நடந்துச்சு. அந்த உயர்நிலை குழுவில் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்களும் குறிப்பிட்டதற்கு முதலமைச்சர் அங்கேயே சொல்லியிருக்காங்க, வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாங்கள் இதை உறுதி செய்வோம்ட்டு சொல்லியிருக்காரு அன்னைக்கு. அதே தான் வெளியே வந்ததுக்கப்புறம் விடுதலை சிறுத்தையின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப இந்த வார்த்தையை சொன்னார். முதல்வர் உறுதியளித்திருக்கின்றார், சட்டத்தை ஏற்றுவோம் நடைமுறைப்படுத்துவோம்ட்டு உறுதியளித்திருக்கார் என்று வெளியில் பத்திரிகையாளர் மன்றத்திலே சொல்கிறார். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சட்டமன்ற மானிய கோரிக்கையில் இது முதலமைச்சர் வெளியிடுவார் என்று கடைசி நாள் வரை காத்திருந்து எங்களுக்கு பயனற்று போயிட்டது. எங்களை பொய்ப்பித்து விட்டார் முதல்வர். அதுதான் எங்களுக்கு ஒரு வேதனைக்குரியதாக விதம். ஏன்னா கடந்த 2 வருடங்களாகவே நாங்கள் நம்பியிருந்தோம் முதல்வரை. இனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு நம்புறீங்களா? இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஏன்னா முதல்வர் தன்னால் அறிவித்துவிட்டு இதை நடைமுறைப்படுத்துகிறேன் என்று அறிவித்துவிட்டு அதற்கு பிறகு குழுவை அமைத்தவுடன் குழுவின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் பாராளுமன்ற சட்டத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை நாங்கள் மறுபரிசீலனை செய்கிறோம் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு எப்படி அந்த அதிகாரம் வந்தது என்று தெரியவில்லை. ஏன்னா அதிகாரம் கிடையாது, சட்டமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது, முதலமைச்சருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் அப்படி சொல்கிறார் என்றால் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அவர்கள் உறுதியாக இருக்கின்றனர். அப்படிதான் எங்களுக்கு தோணுது. இது போன்று வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவில் சொல்லவில்லை உடனே என்ஆர்சியில் சொல்லவில்லையே, மாநிலத்தில் நாங்கள் ஆராய்வோம் அப்படிலாம் அப்போதெல்லாம் இது சட்டமாகிவிட்டது, எங்களால் என்ன செய்ய முடியும்ன்றதான் கேள்வியா முன்வைக்கிறாங்க. இது ஆராய்வு குழு அமைக்கிறோம் என்பது எப்படி புரிந்து கொள்வது? ஆமா, இப்ப தமிழக அரசு துணைவேந்தர் நியமனங்களில் முதல்வருக்கு தான் அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னவுடன் உடனடியாக அரசாணையை வெளியிட்டார்கள். ஒவ்வொரு பல்கலைக்கழகம் துணைவேந்தர் நியமிக்கிறதற்கான குழுவை அமைத்தார்கள், உடனடியாக அமைத்தார்கள். ஆனால் இது கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் 95 உருவாக்கப்பட்ட சட்டம், 2001 85 சட்டம். ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயக்கம் இருக்கிறது. இப்போது இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் யாராருக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பலன்கள் கிடைக்கும்? எஸ், முழுக்க நான் ஏற்கனவே சொன்னது போல தான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் பெரிய பலன் கிடைக்கும். அதான் அந்த எண்ணிக்கை சொன்னேன். ஒப்பீட்டளவில் SC STயை விட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும் எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும் பொழுது கூட. ஆமாம், அப்படி என்னென்னா பார்த்தீங்கன்னா 64% பிற்படுத்தப்பட்டவர்கள் பயனடைகிறார்கள். 64 விழுக்காட்டினர் 64%. அப்படின்னா அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடம் 30% தான். 34% அதிகமாக பலனடைகிறார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 24.23% பலனடைகிறார்கள். 4% அதிகமாக பலனடைகிறார்கள். ஸோ முழுக்க பலனடைவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். அதுக்கு அடுத்தாடு தான் SC மற்றும் ST. அரசு எங்களோட திருப்பி
அரசு வந்து தமிழக அரசு சமூக நீதி அரசு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான சமூக நீதி அரசா அல்லது பட்டியலின மக்களுக்கு அங்கம் இருக்கின்றதா? இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுங்க, இது வந்து பதவி உயர்வில் இப்பொழுது மேல்தட்டில் இருக்கின்ற அலுவலர்களுக்கு மட்டும் இந்த பாதிப்பு கிடையாதுங்க. அடுத்து வருகின்ற வேலைவாய்ப்பு பெறுகின்ற இளைஞர்களுக்கும் இது பாதிப்பு உருவாக்கும். ஏன்னா இவர்களும் யாருமே அடுத்து வருது டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியில் வருகின்ற அப்ளிகபிள் தான் வரவங்க. ஆமாம், வரவங்க என்ட்ரி லெவலில் தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன். அவங்க ஜூனியர் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணாங்கன்னா அவர்கள் கடைசி வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டண்டாகவே இருந்தாகணும். அவர்கள் ரிட்டையர்ட் ஆகிறப்ப ஓய்வு பெறும் வரையில் கூட இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது எந்த உயரத்திற்கு செல்லலாம்? அவர் வந்து டிஆர்ஓ வரைக்கும் போகலாம். அதுக்கான வாய்ப்பு அடுத்த 4 ப்ரொமோஷன் கிடைக்கும் அவருக்கு. ஏன்னா அந்த சுழற்சி முறை, தமிழக அரசு வைத்திருக்கின்ற சுழற்சி முறையை நடைமுறைப்படுத்தினால் அவருக்கு கிடைக்கும். ஆனால் சுழற்சி முறையை சுப்ரீம் கோர்ட்டு நீக்கிடுச்சு. அப்போ 16/4A என்ன சொல்லுது? பட்டியலினத்தவருக்கு இடஒதுக்கீடுங்குது. அப்போ இதை கொடுத்தாகணும். ஸோ அரசு என்ன நினைக்கிறது, அரசின் செயலாளர்கள் மற்றும் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த 16/4A நடைமுறைப்படுத்தினால் அது பட்டியலினத்தவருக்கு மட்டுமே பலனடைக்கும், பயனளிக்கும். தவறான புரிதலாச்சு. அதை தான் இல்லைங்க, இது இப்போ நீங்கள் இப்போ திரு கதிரவனுக்கு இருக்கக்கூடிய புரிதல், ஒரு பிற்படுத்தப்பட்ட ராணியம் இருக்குது, பிற்படுத்தத்துறைக்கான அமைச்சர் இருக்கார், அமைச்சகம் இருக்குது, ஆதிதிராவிடர் அமைச்சர் இருக்கார், அமைச்சகம் இருக்குது, இவ்வளோ பெரிய அதிகார மையங்கள் இருக்குது, அலுவல் மையங்கள் இருக்குது, யாருமே இதை உணராமல் இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்குறேன். அப்போ அவர்கள் உணர்ந்து தான் இதற்கு எதிராக இருக்கிறார்கள். அதுதான் எதை உணர்ந்து கொண்டார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்குது. அதுதான், ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது வரப்போகிறது 18% தான். 64% இல்லை 100% இவர்கள் போய் அதில் வந்து முழுமையாக. அதிலே மற்றொரு கேள்வி திரு கதிரவன், அதாவது இதை அரசு அதிகார மையங்கள் இயந்திரங்கள் உணர்கிறதா என்ற கேள்வியோடு பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இதை உணர்கிறார்களான்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? உண்மை அதுதான். அப்போதான் எங்களோட போராடுகிறவர்கள் SC ST பட்டியலினத்தவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆமாம், உங்களை போன்ற சங்கங்கள் இதை முன்வைக்கிறாங்க எல்லா தளத்திலையுமே. ஆனால் இதை அவர்கள் உணர்கிறார்களா? இது வெறுமனே நம்மளுக்கான பிரச்சனை இல்லை, அவங்களுக்கான பிரச்சனை நினைக்கிறாங்களோ? அதையும் மேல் கொண்டு கேட்குறேன். அரசு சங்கங்கள் மட்டும் கிடையாது, பட்டியலின கட்சிகள் தான் இதற்காக போராடுகின்றன. அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், புரட்சி பாரதமாக இருக்கட்டும், இவர்கள் தான் போராடுகின்றார்கள். மற்ற பொது உடைமை கட்சிகள் வாய் மூடி மௌனம் காக்கின்றனர். திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், பொது உடைமை கட்சிகளாக இருக்கட்டும், இதை பற்றி பேசுவதற்கு மனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார். ஏன் மனம் இல்லை? எல்லாத்துக்கும் பேசுகின்ற நீங்கள் ஏன் இதற்கு வந்து பேச மாட்டேங்கிறீங்க? இதற்கு ஏன் அரசிடம் அழுத்தம் தர மாட்டேங்கிறீங்க? அப்படிதான் அரசே சட்டமன்றத்தில் நீங்க பதில் சொல்றதா சொல்றீங்களா? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒரு பதிலை கூறுகிறார், கசட்ல அது அதுவே நடைமுறைப்படுத்தலாம். அப்ப நம்ம யார் அது யார் தடுக்கிறா? முதலமைச்சர் உறுதியளிக்கிறார், நீங்க சொல்றீங்க உறுதியளிக்கிறார். அப்போ முதலமைச்சர் உறுதியளித்ததையும் தடுப்பதற்கான அதிகாரம் மிக்கவர்கள் அங்கே இருக்கின்றார்களா? அந்த கேள்வி எழுகிறது. ஏன்னா அன்று கூட்டத்தில் பட்டியலின உயர்நிலை கூட்டத்தில், வன்கொடுமை அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்காங்க. பட்டியலின பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்காங்க, பட்டியலின சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்காங்க. அவர்கள் முன்னிலையில் தான் தமிழக முதல் உறுதியளிக்கின்றார், வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் நடைமுறைப்படுத்துகிறேன் என்று. உறுதியளித்த முதலமைச்சரை யார் தடுத்தது? அவ்வளவு பலமிக்கவர்கள் யார் இருக்கின்றனர் தமிழகத்தில்? அதுதான் இங்கே. அப்போ அந்த பலமிக்கவர்கள் பட்டியலினத்துக்கு எதிராக இருக்கின்றனர். இவர்கள் வந்துவிடக்கூடாது. முதலமைச்சரோட உறுதியை தடுக்கிற அளவுக்கு என்ன தமிழகத்தில் இருக்கின்றார்களா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக நாம் முன்னாடியே எழுகின்றது. ஏன்னா இப்போ குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் இடஒதுக்கீடு முறையானது 2000 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. சொல்கிறோம் நம்ம 1921 நீதி கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட இடஒதுக்கீடு முறை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று கூறினாலும், கல்வியில் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் நடைமுறை அமல்படுத்தப்பட்டது 2000க்கு பிறகு. அதுவும் குறிப்பாக நூற்றாண்டை கடந்து இப்போதான் நூற்றாண்டை கடந்து தான். அதுவும் குறிப்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்டதன் பிறகுதான் பல்கலைக்கழகங்களில்
பேக்லாக் வேகன்சிங்கிற முறையில் இடஒதுக்கீடே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இடஒதுக்கீடே எந்த ஆண்டு? கிடையாது. 2020. 2000 2000 வருடத்தில். ஏன்னா அப்பதான் அவர் எம்எல்ஏ வந்துவிட்டாலும் சரியான அளவில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்கிறது. இன்றளவுமே சிக்கல் இருக்கு. இன்றளவுமே தமிழக வேலை வாய்ப்புகளில் 18% குறிப்பா அந்த ஆசிரியர்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமனங்கள்ல. ஆமா, பேராசிரியர் நியமனங்களில் நன் ஃபவுண்ட் சூட்டபிள்னு போடுவாங்க. தமிழில் அந்த குறிப்பிட்ட நபர்கள் இல்லை, தகுதி வாய்ந்த நபர்கள் இல்லை அப்படின்ட்டு போடுவாங்க. அந்த தகுதி வாய்ந்த நபர்கள் இந்த துறையில் இல்லை, எல்லாத்துலேயுமே பல்கலைக்கழகங்கள்ல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸருங்கிற 3 கேட்டகரி இருக்கு. துணை பேராசிரியர், இணை பேராசிரியர், பேராசிரியர். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில், விளம்பரத்தில் நேர்முக தேர்வுக்கு வருகின்ற போது தகுதி வாய்ந்த நபர்கள் இல்லை என்று அந்த போஸ்ட்டை ஃபில் பண்ண மாட்டாங்க அந்த பதவியை. அது யாருக்கு நடக்கும்னா முழுக்க எஸ்சி எஸ்டி மக்களுக்கான பதவி இடங்களில் மட்டுமே தகுதி வாய்ந்த நபர்கள் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்போனா அவங்களோட எண்ணத்தை பாருங்க. அதே மாதிரி அப்படி சொல்லிட்டு முக்கியமான பதவிகளில் போஸ்ட்டை ஃபில் பண்ணாமல் 2-3 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதை அப்படியே பொது இதுக்கு மாற்றுவாங்க. ஓ, இந்த எஸ்சிஎஸ்டி காலி பண்ணிருக்கல பொது இதுக்கு மாற்றிடுவாங்க. அப்படி மாற்ற முடியுமா? மாற்றிருக்காங்க. இன்று வரைக்கும் நடந்துக்கிட்டு தான். அடிப்படையில் மாற்றுறாங்க அது மாதிரி? ஆளே வரல அப்படின்ட்டு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். நானே அதற்கு உதாரணம். நம்மளே அப்ளை பண்ணியிருக்கோம், ஆனால் நான் ஃபவுண்ட் சூட்டபிள்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவர்களோட எண்ணம் அந்த இடத்தை இவர்கள் ஒரு பட்டியலினத்தை உட்காரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல்கலைக்கழகங்களின் நடைமுறையில் இருந்து வருகிறது, இன்றளவும் இருக்கின்றது. கடைசியாக 2014 வந்த விளம்பரத்தில் இது போன்று நடந்திருக்கின்றது. 2014 சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கின்றது. பேக்லாக் வேகன்சி எங்கன்னு கேட்டோம்னா பேக்லாக்கே இல்லைன்றுவாங்க. ஆனால் அது வரைக்கும் இருக்கு. அதை பல்வேறுபட்ட நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள் எல்லாம் உட்காந்து அவங்க அனலைஸ் பண்ணி கடைசியில் என்ன சொல்லுவாங்க, பேக்லாக்கே இல்லைன்றுவாங்க. ஏன்னா அவர்களுடைய திட்டம் வரக்கூடாது. இப்போ தூங்குறவங்களும் எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எப்படி எழுப்ப போறீங்க? ஸோ இந்த சாதிய பாகுபாடு பல்கலைக்கழகங்கள், அரசு துறைகள் அனைத்திலுமே இங்கே இருந்து கொண்டு இருக்கின்றது. வெவ்வேறு பெயர்களில் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழக அரசுலையுமே 18% இடஒதுக்கீடு நிரப்பப்பட்டிருக்குன்னா அது கேள்விக்குறி தான். எங்களுடைய தரவுகளின்படி, சங்கங்களின் டேட்டா படி, அந்த டேட்டாவில் முன்பின் முரண் இருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 6-7% மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கின்றது. 18%. அரசின் புள்ளி விவரமே சொல்லுது. பேக்லாக் வேகன்சி 2016 உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க, 21,000 காலி பணியிடங்கள் பட்டியலினத்தில் இருக்குங்கிறாங்க, வேகன்சி இருக்குங்கிறாங்க. பேக்லாக் வேகன்சி பின்னடைவு பணியிடங்கள்ன்ட்டு. எப்போ 2016 உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்கிறது 21,000 சில்லற பணியிடங்கள் பேக்லாக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க 2016. ஆனால் முதல்வர் தற்பொழுது கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக தமிழக அரசின் மூலமாக அனௌன்ஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 10,000 வேகன்சி தான் வருது. மீதி 11,000 எங்கன்னே தெரில. ஏன்னா கடந்த நிரப்பப்பட்டுருச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? பொய்யான தரவுகள் சொல்ல முடியாது இல்லையா? இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதை நீங்கள் தான் கேள்வி கேட்கணும், ஊடகங்கள் தான். ஏன்னா அரசு தான் சொல்லுது 2016 இவ்வளவுன்ட்டு. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் எந்த நியமனமும் நடைபெறவில்லை. கடந்த 10 வருடங்களில் நியமனங்கள் கிடையாது. அது அனைவருக்குமே தெரிந்தது. அந்த 11,000 காலி பணியிடங்கள் மடைமாற்றப்பட்டிருக்கு. அப்படிதான் நாங்கள் புரிந்துக்கிறோம். ஏன்னா நியமனங்களே நடைபெறலையே. நியமனங்களே நடைபெறாது. இந்த 10,000 போஸ்ட் எங்கே போணுச்சு? அதுவும் அந்த 21,000 போஸ்ட்டும் எதை மீன் பண்ணுதுன்னு அதுலேயே அவங்க சொல்கிறாங்க, குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி. குரூப் டியை கணக்கு பண்ணல. ஏன்னா ஜென்ரலாக அரசு என்ன செய்யும், இந்த குரூப் டிங்கிற இந்த ஓஏ, டிரைவர், அட்டெண்டர், இதில் அதிகப்படியான நபர்களை போட்டுட்டு கணக்கை காமிச்சிரு 18% நாங்கள் ஃபில் பண்ணிட்டோன்ட்டு. ஓகே. ஆனால் இவர்கள் கொடுத்த அந்த இதில், கோர்ட்டில் கொடுத்த இதில் ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி, இதில் 21,000 பணியிடங்கள் இருக்குங்கிறாங்க. இப்போ இந்த 21,000 பணியிடங்கள் எங்கே? அரசு அனௌன்ஸ் பண்ணிச்சு 10,000 போஸ்ட்னு நினச்சோம், அதையும் காணோம். அதையும் ஃபில் பண்ணுறதுக்கான
வழிமுறைகளை இல்லாமல் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ தொடர்ந்து இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த இந்த திராவிட அரசுகள், அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், இந்த 2 அரசுகளுமே பட்டியலினத்துக்கு எதிராக இருக்கிறது என்பது தான் எங்களை போன்ற பட்டியலின ஆர்வலர்களின் கோரிக்கையாகும். இது ஸோ இது வந்து தமிழகத்தின் களம் இந்த 2 கட்சிகள் தானே, வேற வழி 2 கட்சிகள் தான் நிர்ணயம் அரசாங்கம் முடிய போகிறது. ஒருவேளை இவர்கள் வந்தாலும் சரி, இல்லை இவர்கள் வராமல் ஆண்ட கட்சி மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தாலும் சரி, இவர்களிடம் தானே உங்களுடைய கோரிக்கைகள் முன்னே கொண்டு வரும். வழியே இல்லையே, வழியே இல்லை. அதுதான் பிரதிநிதித்துவம். ஏன்னா இடஒதுக்கீடு என்பது பிரதிநிதித்துவத்தை அடிப்படையில் ஒவ்வொரு பதவியிலும் பட்டியலின மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும். ரெப்ரசன்டேட்டிவ் தான், நமக்கு ரெப்ரசன்டேஷன் தான் கேட்குறோம், சலுகை கிடையாது. ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் கேட்குறோம். ஆனால் இந்த பிரதிநிதித்துவம் மறுக்கப்படுகிறது. ஒரு தாசில்தாரில் இருக்கின்ற தாசில்தார்களில் பட்டியலினத்தவர் யாருமே இல்லைன்னா அப்போ பட்டியலின மக்களுக்கு சேவை செய்வதற்கோ நல்லது செய்வதற்கோ யார் இருப்பாங்க? இருக்க வேண்டும், ஆனால் இல்லை. அதுதான் இந்த 200 சுழற்சி சுப்ரீம் கோர்ட்டு தடுத்து நிறுத்திருக்கு உச்ச நீதிமன்றம். நீங்கள் வந்து இந்த 85th அமெண்ட்மெண்ட்டை நடைமுறைப்படுத்திக்கிட்டனால் ஒவ்வொரு பதவியிலையும் ஒவ்வொரு கேடர்லையும் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்குது, எங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. திராவிட கட்சிகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட எல்லா கேடர்லையுமே இது இயல்பான எல்லா கேடர்லையும் வந்துடும். இப்போ பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட், அசிஸ்டண்ட், இதெல்லாம் இந்த 4 ஏபிசிலையுமே வந்துடும். சூப்பரண்ட் இருப்பாங்க, அப்புறம் எஸ்ஓ செக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டார், டெப்டி ரிஜிஸ்டார், இதெல்லாமே இருக்குது. இந்த கேடரில் இருக்கணும். நியமனங்கள் பிரகாரம் பதவி ஒவ்வொருத்தருக்கும் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அங்கே கிடைக்காம இருக்கிறப்ப எல்லாருமே என்ட்ரி லெவல்லே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ஒட்டுமொத்தமாக பட்டியலின மக்களுக்கான மறுக்கப்படுகிறது. ஸோ இதை தான் நம்ம திருப்பி திருப்பி கேட்குறோம். சமூக நீதி அரசில் ஆதி திராவிடர்களுக்கு இடம் உண்டா இல்லையா, இதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. தேர்தல் வாக்குறுதிகளாக இதை முன் வச்சாங்களா இந்த அரசு? தேர்தல் வாக்குறுதிகளில் பல்வேறு கட்டங்களை முன்வைக்கின்றாங்க. நீங்கள் நிறைவேற்றினாங்களா என்னங்கிறது இன்றளவும் உங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக சொல்கிறேன். நிறையா வாக்குறுதிகள் தந்தார்கள், சிலவற்றை செய்தார்கள், பலவற்றை செய்யவில்லை என்ற அதிருப்தி குரல்கள் தொடர்ந்து பார்க்குறோம். உங்கள் இந்த கோரிக்கைகள் சார்ந்து ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்தார்களா? இந்த 16/4A நடைமுறைப்படுத்துவோன்ட்டு எந்த வாக்குறுதி கொடுக்கவில்லை. ஏன்னா அவங்க போன எலெக்ஷனில் அது மாதிரி சொல்லலை, அந்த வாக்குறுதி வரல. இந்த வருகின்ற இதில் எங்களோட வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களோட பெரிய முன்னெடுப்பு இதாக தான் இருக்கட்டும். எங்களுக்கு பட்டியலின மக்களுக்கான இந்த திட்டங்கள் 85 அமெண்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பஞ்சமி நிலம் மீட்பாக இருக்கட்டும், இல்லை சிறப்பு உட்கூறு திட்டமாக இருக்கட்டும், இல்லை ஆதி திராவிட பண்டிகைகளை இணைப்ப மாட்டோம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இந்த திட்டங்களை பட்டியலின மக்களுக்கு செய்து கொடுத்தால் ஒழிய வேறு யாருக்கும் நாங்கள் ஓட்டு போட போவதில்லை அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுட்டே இருக்கோம். இது வந்து தொடர்ச்சியாக இருக்கு. பஞ்சமி நில மீட்பம் நீண்டகால கோரிக்கை, சிறப்பு உட்குறு திட்டத்தில் மத்திய அரசால் வழங்கப்பட்ட நிதி வந்து இங்கே மடமாற்றப்படுகிறது அப்படின்றது இது ரொம்ப தொடர்ச்சியாக வைக்கிற குற்றச்சாட்டை தானே இருக்குது திருக்கதிரவன். இப்போ இந்த குற்றச்சாட்டோட பார்க்கணும் அப்படின்னா அரசோட எண்ணம் என்ன இருக்கிறது? திராவிட மாடல் கரெக்டாக இது தொடர் குற்றச்சாட்டு உண்மைதான். தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ திராவிட சமூக நீதி அரசுன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுங்க? மற்ற மாநிலங்கள் எந்த மாநிலங்களும் நாங்கள் சமூக நீதி அரசு என்று சொல்லவே இல்லை. அவர்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. டிஃபால்ட்டா நார்ம்ஸ் பண்றாங்க. ஆனா இங்க சமூக நீதி அரசு சொல்லுது. ஆனா ஆந்திராவிலும் சரி, தெலுங்கானாவிலும் சரி, சட்ட பல்கலைக்கழகம் தனியாக பட்டியலினத்தவருக்கு இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் தனியாக இருக்கின்றது, மருத்துவக் கல்லூரி தனியாக பட்டியலினத்தவருக்கு இருக்கிறது, விளையாட்டு கல்லூரி தனியாக இருக்கிறது. அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு உட்கூறுத்தை தனியாக மடைமாற்றம் தான் பண்ணிட்டு இருக்கு. அப்போ தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கு எதிராகவே இந்த ஆளுகின்ற அரசியல் இருந்துட்டே இருக்கு. உட்கூறு திட்டத்தில் நிறைய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இப்போ அதுதான் தொடருதா? அதே தான். அதற்கு சிக்கல் என்ன? அதில் எவ்வித மாற்றமும் இல்லைங்க. அதில் எவ்வித மாற்றம் இல்லை. அதிமுக அரசு என்ன செய்ததோ இதே திமுக அரசும் இதை தான் செய்து கொண்டிருக்கின்றன.
பயனாளிகளுக்கு சேர்வதில்லை, பயன் சேருவதில்லை. அதுதான் உண்மை. பயனாளிகளுக்கு டைரெக்டாக சேருது. நான் பட்டியலினத்தவர், எனக்கான நிதி எனக்கு வந்து சேர வேண்டும், ஆனால் எனக்கு வந்து சேரவில்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க அனைவருக்கும் சென்று சேருகிறது. அவர்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதே தான் எனக்கு கிடைக்குது. எந்த நிதியிலிருந்து? சிறப்பு உட்கூறு திட்டத்திலிருந்து. ஸோ அதை திமுக அரசு அதிமுக அரசுன்னு இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாகவே அவர்கள் எண்ணம் வந்து இதை பட்டியலினத்தவர்களுக்கு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. பிரதிநிதித்துவம் அதே மாதிரி தான். சட்டமன்ற உறுப்பினர்கள் 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் அவர்களுக்கான அமைச்சரவையில் இடம் கிடையாது இல்லைங்களா? அதுதானே நிதர்சனம். வாக்கு எண்ணிக்கையிலும் பெரும் சமூகம், பெரும் சமூகம், ஆட்சியாளர்களை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள். எஸ். ஆனால் அவர்களுக்கு தான் தொடர்ந்து மறுக்கப்படுது, நீதி தர மாட்டுறாங்க, மடைமாற்றப்படுகின்ற குற்றச்சாட்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, அரசு எதிராக அவலம் தான். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா பெரும் அவலம் தான். பெரும் அவலம் தான். இது சொல்லவே கூடாது. நாங்கள் சமூக நீதி அரசுன்னு சமூக நீதிங்கிறதே சொல்லக்கூடாதுங்க. இப்போ உங்கள் கோரிக்கைகள் முன் வச்சு அடுத்த கட்ட நகர்வு என்ன? அடுத்த கட்டத்தை நாங்கள் கலந்து ஆலோசிருக்கோம். 2 நாட்களுக்கு முன்பாக ப்ரெஸ் கிளப்பில் பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து நாங்கள் ஒரு கூட்டுக்குழுவை உருவாக்கியிருக்கின்றோம். இந்த 16/4A நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு கூட்டுக்குழு. அனைத்து மத்திய மாநில அரசுகள், சங்கங்கள் எல்லாமே அதில் இணைந்திருக்கிறாங்க. ஸோ மாவட்டம் தோறும் நாங்கள் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி, ஆட்சியாளர் முன்னாடி போராட்டங்களை நடத்துவது, பின்பு சென்னையில் கோட்டையை நோக்கி பேரணி நடத்துவது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். இது ஒரு காலத்திட்டங்கள் வகுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக, அதுவும் குறிப்பாக ஜனவரி மாதத்திற்கு முன்பாக, செப்டம்பரில் இருக்கலாம், நவம்பரில் இருக்கலாம், அந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ அதை நோக்கி, கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்காக அன்று முடிவு செய்து, இதற்குள்ளாக இந்த குழு அறிக்கையை சமர்ப்பித்து அதன் பிறகு இந்த அரசு அறிவிப்பு வெளியிடும் அப்படின்லாம் நம்பிக்கை இருக்கா? அரசு அறிவித்தால் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் முதலமைச்சருக்கு. அரசு அறிவிக்கவில்லை என்றால் நாங்கள் தொடர் போராட்டங்களை கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை முன்னெடுப்போம். வேறு என்ன செய்துவிட முடியும் அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. நன்றி திரு கதிரவன், உங்களோட வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.